ஐயோ, ஒரு ஆள் அடிபட்டு கிடக்காரு. இப்போ நமக்கு இதுக்குப்பா வம்பு பிரச்சனை, தேவையில்லாம பிரச்சனை அங்க இங்க அலைய வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம கண்ணடாம போயிரும். டேய் தம்பி, என்னடா திரு திருன்னு முடிச்சிட்டு போற? ஐயோ அண்ணா, ஒரு ஒண்ணு அடிபட்டு இருக்கு. ஐயோ ரத்தம் வருது. அண்ணா அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. டேய் வண்டி நிறுத்துறா. நேத்துக்கு அங்க ஒரு ஆள் வந்து அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாடா. அதை பார்க்கும்போது உனக்கே பரிதாபமா தெரியலடா. உன்னை எத்தனடா கூப்பிட்டான, நீ கண்டு காணாத மாதிரி போயிட்டா இருந்தீங்க, ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு. டேய், ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தாச்சுன்னா அவர் நல்லவரோ கெட்டவரோ, குடிகாரனோ கெட்டவனோ அதை நீ பார்க்காத. அது ஒரு உயிரிடா. அந்த உயிரை நீ அந்த இடத்துல வந்து ஏதாவது முதலுதவி பண்ணிருக்கா, ஏதாவது ஹாஸ்பிட்டலே கொண்டு காப்பாத்துருங்க. ஆனா நீ அதை நீ பண்ணல. நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன், நான் பார்த்து கடைசியில அந்த ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போன பிறகுதான்டா அவங்களுக்கு வந்து உயிர் இப்ப இருந்ததுக்கு பரவாயில்லடா, நல்லபடியா கொஞ்சம் தேறி வராங்க. டே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டு, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை 4 பேர் நம்ம உதவியா இருக்க வேண்டாம். டே, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுளையும் கும்பிட்டாலும் அதெல்லாம் வந்துட்டு பெருசா வந்துட்டு கடவுளை கேட்க மாட்டாடா. இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு உதவி பண்ணும் போதுதான்டா அது நன்மையா முடியும். வாழ்ற நாள் நல்லதா வாழப்பாடா, 4 பேருக்கு உதவுடா.